பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நமக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய, இன்னும் நம்ம துவாக்களை ஏற்க வைக்கக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 திக்ர்கள்னு சொல்லலாம். இந்த 4ம் பார்த்திங்கன்னா தனித்தனி சிறப்புகள் கொண்ட ஒரு அமல்கள் தான். இந்த 4 வார்த்தையும் நீங்கள் தினமும் 40 முறை மனதார ஓதிவாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய செல்வம் அதிகரித்து கொண்டே போகும். நிச்சயமாக உங்களை செல்வந்தராக்காமல் இது விடாது. ஏன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து பெற்று தருவதற்கு இந்த 4ம் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஆலயங்கள் சொல்கிறாங்க, இந்த 4ஐயும் நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்களுடைய ஒரு பங்காக நம்ம வைத்து கொள்ள வேண்டுமாமா. அந்த 4ஐ தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஓத வேண்டிய களிமா. இதில் பார்த்திங்கன்னா களிமா, தௌபா, திக்ரு, துவா 4மே இருக்கும். 4மே தனித்தனியாக இருக்கும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல் ஒன்று பார்த்திங்கன்னா களிமா. களிமாவில் பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய இந்த களிமாவை முதல்ல நீங்கள் 40 முறை ஓதிக்கொள்ளணும். இந்த களிமாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. முதல்ல நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே இந்த களிமாவின் மூலமாக தான் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அதனால் இஸ்லாத்தை ஏற்ற அனைவரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை லா இலாஹா இல்லல்லா தான். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து மஃபாத் ஆகிற வரையும் இந்த களிமாவை கொண்டு தான் நம்ம பிறந்ததுக்கப்புறம் பாங்கு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம மஃபாத்தானாலும் கடைசி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த களிமாவை சொல்லி தான் நம்மளுடைய வாழ்க்கையை முடியணும்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்புள்ள களிமாவாக இருக்குது. இந்த ஒரு வார்த்தைக்கு 7 வானத்தையும் 7 பூமியும் ஒரு தராசில் வைத்தாலும் கூட இந்த களிமா நன்மையில் கனதாக இருக்குமாமா. அவ்வளோ கனமான இந்த களிமாவை ஓதுவது நன்மையில் எல்லாத்தையுமே மிஞ்சிடுன்னா, அப்போ அதிகமான நன்மையை செய்து தானே நம்ம துவா செய்து கொண்டு இருக்கோம். ஏன் நம்ம திக்ரிகள் துவாக்கள்லாம் எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய நன்மையின் பொருட்டால் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணுன்ட்டு. அப்போ அதிகமான நன்மை தரக்கூடிய இந்த களிமாவை ஓதி அதனுடைய நன்மையால் நம்ம செல்வத்தை ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கான செல்வத்தை அதிகரித்து கொடுப்பதற்கு லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய இந்த களிமா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இஸ்திகஃபார். அந்த இஸ்திகஃபார் தான் ரப்பிஹ் ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்திகஃபார். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இஸ்திகஃபார் தொடர்ச்சியாக ஓதி வரதுனால என்ன நடக்கும்னா, காணாத புறத்துலேருந்து அவர்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். காணாத புறத்துலேருந்து ரிஸ்க்குனா என்னென்னு அர்த்தம்னா, நமக்கே தெரியாது இந்த வழியிலெல்லாம் நமக்கு வேலை கிடைக்க போகுது, வருமானம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் தெரியாத விதத்துலேருந்து அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வருமாமா. அதற்கு இந்த ஒரு இஸ்மு ரொம்ப அதாவது இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒன்று காரணமாக இருக்கும். அதுதான் ரப்பிஹ் ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக 40 முறை ஓதிவாங்க. இன்னும் அதிகமாகவும் ஓதி வரலாம். இஸ்திகஃபாரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நபி அவர்களே 100 முறையில் ஓதியிருக்காங்க. அதனால் நம்ம அதிகமாக ஓத நமக்கு செல்வம் பெருக்கெடுத்துகிட்டே இருக்கும், துவாக்கள் கபுலாகி கொண்டே இருக்கும். அப்போ 2வது ரப்பிஹ் ஃபிர்லி. 3வது பார்த்திங்கன்னா யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ஒரு இஸ்மு. இதுக்கு என்ன சிறப்பு சொல்கிறாங்கன்னா, நாம் எவ்வளோதான் அமல் செய்தாலும், என்ன தான் நம்ம முயற்சிகள் செய்தாலும் கடைசியாக அந்த விஷயத்தை யார் கொடுப்பா? அல்லாஹ் தான் கொடுப்பான். அவன்கிட்ட நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? துவாவின் வாயிலாக தான் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு முஹ்மீனுடைய சிறந்த ஆயுதம் துவாவாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக துவா கேட்கணும். அப்போ அந்த அதிகமாக துவா கேட்குறோம் சரி, ஆனால் அந்த துவாக்கள் எல்லாமே கபுலாதானே? கிடையாது. அப்போ அந்த துவாக்கள் எல்லாம் கபுலாகிறதுக்கு ஒரு அமல் செய்யணும்னா அந்த அமல் தான் இந்த யா முஜீபு. யா முஜீபுனா துவாக்களை ஏற்கக்கூடியவனேன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைக்கிறோம். அதன் மூலமாக நம்ம எந்த துவாக்களை கேட்டாலும் அல்லாஹு கபுலாக்கி கொடுக்குறான். அல்லாஹு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 இஸ்முகள் இருக்குது. அந்த இஸ்முகளை கொண்டு அவனை அழைக்கும் போது ஒவ்வொரு இஸ்முகளுக்குமே அல்லாஹ் ஒரு தனி சிறப்பை வச்சுருக்கான். அப்போ நம்மளையவே யாராவது உனக்கு ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குது, நீ கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டால் எப்படி நம்ம பரவாயில்லையே நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் பெருசாக பேசுகிறாங்களே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம நினைப்போமோ, அந்த மாதிரி அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு எந்த ஒரு தேவை கேட்டாலும் அதற்கு சாதகமான இஸ்மை கொண்டு கேட்கும்போது அந்த ஒரு குணத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவுவான். அப்போ துவாவை கபுல் செய்யக்கூடியவனேன்னு கேட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் எல்லாத்தையுமே கபுல் செய்து வைப்பான். அதனால் இந்த இஸ்மை 40 முறை. கடைசியாக பார்த்திங்கன்னா சலவாத் ஒதிக்குங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், ரொம்ப சின்ன செலவாத். இந்த செலவாத்தை 40 முறை ஒதிக்குங்க. நிறைய பேர் செலவாத்து அப்படிங்கிறது நபி அவர்களுக்காக நம்ம நல்லது செய்கிறோம்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நமக்கே ஆன நல்லது தான் அதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அல்லாஹுவை நம்ம வணங்குறதுனால அல்லாஹுக்கு எதுவுமே அதிகமாக போகிறதில்ல. அல்லாஹ் நம்மளை வணங்குறதுக்காக படைச்சிருக்காங்கிறதுனால அவனுக்கு நம்மள இடத்துல தேவையில்லை, நமக்கு தான் அவன் இடத்துல தேவை. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம சலவாத்து சொல்கிறோம் அப்படிங்கிறனால அவர்களுக்கு நம்மள இடத்துல தேவை இருக்குன்னு கிடையாது, நமக்கு தான் அவர்கள் இடத்துல தேவை இருக்குது. அதனால்
சலவாத்து சொல்வதன் மூலமாக நீங்கள் தான் அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்கிறீங்க. வெறும் நபி அவர்களுடைய பெயர் கேட்டால் மட்டும் சொல்லணுன்ட்டு இல்லை, நாம் அமல்கள்லையுமே சலவாத்தை சேர்த்திக்கணும். ஒரு இபாதத்தை நம்ம உட்காந்து செய்கிறோன்னா அந்த இபாதத்தில் சலவாத்து ஒரு பங்காக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சலவாத்தை ஒரு பங்காக 40 முறை ஓதிக்கொள்ளுங்க. அப்போ இந்த 4 வார்த்தையுமே 40 முறை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்துவாங்க. கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு செல்வம் பெருக்கெடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.